வணக்கம் கிரிஜா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி பாக்குறீங்களா? எனக்கு சரியா பார்க்க முடியல ராஜா. எங்க பொண்ணு வீட்டுல வந்து அந்த இது இல்ல, ஃபெசிலிட்டிஸ் இல்ல. இருந்தாலும் இதுல பாப்பேன், நானு நெட்ல பாப்பேன். நெட்ல பாக்கும்போது 2 நாளுக்கு முன்னாடி உள்ளதுதான் எனக்கு வரும், ஸ்ட்ரைட்டா வராது. ஆனா ஃபாலோ பண்ண முடியல. ஆனா இங்க இந்தியா வந்த உள்ள எனக்கு வந்து காயோ பத்தி அது இதுன்னு சொல்லும் போது நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ நிகழ்ச்சிக்கு போகும்போது வந்து காயத்ரி மேம் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? என்கிட்ட வந்துமா இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஜி டிவில கூப்பிட்டுருக்காங்கம்மா, விஜய் டிவில கூப்பிடுறாங்க. ஆனா வந்து நான் எதுக்கு போகணும்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஸா இருக்கேன். ஜி டிவினா ஆல்ரெடி நான் பண்ண ப்ரோகிராம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, டான்ஸ பத்தி ஜட்ஜ்மெண்ட் தான். இது என்னமா நானும் பிக் பாஸ் பார்த்தது இல்ல. ஆனா வந்து இந்த மாதிரி பிக் பாஸ்ங்கிறாங்க, ஒரு வீட்டுல 14 பேர் ஒன்னா இருக்கணுமா, ஒன்னா சமைக்கணுமா, ஒன்னா சாப்பிடணுமா, அது எப்படி போகணும், டிவி எல்லாம் இல்லாம இருக்கணுமா, இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நல்ல பேமெண்ட் தராங்க, நான் போட்டுமான்னு கேட்டாங்கிட்ட. நான் சொன்னேன், எதா இருந்தாலும் நீ வந்து உன்னோட டிசிஷன் எது நல்லது பார்த்து டிசைட் பண்ணிக்கோ. ஏன்னா எனக்கு விஜய் டிவிங்கும் போது அவங்க வந்து ரொம்ப டிராமா பண்ணுவாங்கம்மா, அது ஒண்ணு மனசுல வச்சுக்கோன்னு சொன்னேன் நான். ஓ, சரி சரி சரி. யாரோட இதாவதோ அவங்கள வச்சு டிராமா பண்ணி அவன் முன்னுக்கு வரதுக்காக மத்தவங்களை பலிகாடா ஆக்கிடுவாங்க, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இந்த மாதிரி கேக்குறாங்க, நான் எது பண்ணட்டும் தெரியல, ஒரே கன்ஃபியூஸா இருக்கேன். ஆனா விஜய் டிவி என்ன வந்து ஒரே கம்பல் பண்றாங்க, நல்ல ஷோனா அந்த ஷோவை நான் பார்த்தது இல்ல. ஆனா ஒன்னும் பிரச்சனை இருக்காது போல, எனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும், டிஃபரெண்ட் ஷோ இல்லையா, சேஞ்ச் இருக்கும்னா சரி ஓகே கேரியான் நீ போய் பண்ணி பாரு, நல்லா இருந்தா பண்ணு, இல்லன்னா எலிமினேட் ஆயிடுவா அப்படின்னு சொன்னேன். இப்போ சமீபத்துல கூட வந்து ஒரு சில புகார்கள் எழுந்திருக்கு, கமல்ஹாசன் உட்பட ஒரு சிலர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு புகார் எழுந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? என்னங்க தப்பு பண்ணாங்க? யாரு கொலை பண்ணாங்களா, என்ன யாருக்கே திருந்தாங்களா, என்ன பண்ணாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு? அதாவது அது வந்து கலாச்சார சீர்கேடா இருக்கு இந்த ஒரு ஷோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து நடிப்பா இருக்கலாம் இல்லையா? எத்தனை டிவில சீரியல் வருது, அது எவ்வளவு கேவலமா எல்லாம் எடுக்கிறான், அதை கண்டிக்கிறீங்களா? கலாச்சார கேடு உள்ள சீரியல் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? ஒரு பெண்ணே கேவலப்படுத்தி நடக்கிற சீரியல்ஸ் எவ்வளவு வருது, அது கண்டிக்க மாட்டாங்களா? ஒரு பொண்ணை ரேப் பண்றாங்க, ஒரு பொண்ணை 4 பேர் ரேப் பண்ணி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு பண்ணாங்க, அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லீங்களா? இந்த ஷோ வந்து காசுக்காக நடிக்கிறாங்க, அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணலாம்னா இது என்ன? நல்ல திங்ஸ் மட்டும் நீ எடுத்துக்கலாமே, ஏன் அது கெட்ட திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்? நீ நல்ல திங்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லா போயிட்டே இருக்கலாம், கெட்ட திங்ஸ் எடுக்காத. நீ இல்லன்னா உங்களுக்கு பிடிக்கலையா பாக்காத, அதையும் பாத்துக்கிட்டு மத்தவங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? புரியவே இல்லை. அவங்க காசுக்காக நடிக்கிறாங்கிறது உண்மையா ஃபுல்லா தெரியுது. ஃபுல்லா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, ஃபுல்லா பாருங்க ரஜினி மாதிரி நடிக்கிறாங்க, கமல் மாதிரி நடிக்கிறாங்க, இதெல்லாம் நடிப்பு தானே? ஆமா மேம். இப்ப இந்த நிகழ்ச்சியே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு நடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசுல இருக்கு. எனக்கு தோணுது ஆல்மோஸ்ட் நடிப்பு தான் தோணுது. ஏன்னா எனக்கு காயத்ரியோட நான் பேசலனால எனக்கு என்ன நிஜமால் நடக்குதா இது நடக்குதான்னு தெரியல. என்னங்க, ஒரு வீட்டுல வந்து ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்கு உள்ள யாரும் வரமாட்டாங்க, டிவி கிடையாது, போன் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்றாங்க. உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் வராம இவங்களா எடுத்து வைப்பாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் வருவாங்க, செட்டு போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க, எல்லாம் நடக்கிறது நடந்துட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயம், என் மனசுல பட்ட விஷயம் சொல்றேன். ஐ திங்க் இது வந்து நடிப்பு தான். இது நடிப்புக்காக மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இது ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சோ அவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா நீங்க? நான் இப்ப கூட ட்ரை பண்ணமா, யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பண்றது பட் இந்த மாதிரி வந்து ஒரு 100 நாள் உள்ள இருக்கணும் அப்படிங்கும்போது சில பேக்கப் பிளான்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா இவங்க மூலமா கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அது தெரியலையா? எனக்கு அது நான் சொல்றேன், நான் அமெரிக்கால இருந்தனால எனக்கு தெரியல. பாவம் இந்த பொண்ணு தானாவே எல்லாமே பண்ணிக்கிட்டு எல்லாமே பாவம் வந்து என்ன ஒரு பேக்கா உண்மையா நடிப்புன்னா ஓகே, நடிச்சுட்டு போறா, காசுக்காக நடிக்கிறாங்களாம். இது வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா நிஜமாவே மாட்டிக்கிட்டாலும் இருக்கேன். இவ்வளவு பெரிய பரணி வந்து இவ்வளவு சினிமால ஆர்டிஸ்ட் பண்ணி இவ்வளவு பண்ணிருக்காரு, அவ்வளவு இத்தனை பேரோட இருக்க முடியாத எத்தனையோ ஷூட்டிங்க்கு எத்தனையோ பேரோட நம்ம எல்லாம் எத்தனையோ நாள்ல வெளியூர்ல இருந்திருக்கோம் இல்லையா? இல்லன்னா அவர் நிஜமாவே நடிச்சாரு, உண்மையா நிஜமாவே உடம்பு சரியில்லாம போச்சான்றது டவுட்டா இருக்கு எனக்கு டோட்டலா என் பொண்ணை வந்து கேவலப்படுத்துறதுனால இந்த ஷோவே எனக்கு பிடிக்கல. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி காயத்ரி ரகுராம் மேம் பற்றி அவங்கள ட்ரால் பண்ணுறவங்களுக்கு ஆஸ் அ மதரா, அவங்களோட அம்மாவா நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் அம்மாவா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேங்கப்பா, ஒரு பொண்ணை வந்து கேவலப்படுத்தாதீங்க. அந்த பொண்ணு ஒரு லைஃப்ல வந்து வரணும், அதுவும் அப்பா இல்லாத பொண்ணு தனியா நின்னு வரணும், ஜெயிக்கணும்ன்றது வந்து கஷ்டப்படுது. அந்த கஷ்டப்படுற பொண்ணை வந்து நீங்க இன்னும் கஷ்டம், அவளுக்கு தெரியாது பாவம் என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியல. ஆனா அந்த ஒரு மதரா நான் வந்து
ஒரு ஒரு அது அனுபவிச்சாதான் தெரியும். ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு கேவலப்படுத்தி, இவ்வளவு ஒரு அசிங்கப்படுத்தி, அவளை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவளை கேவலப்படுத்தி பண்றாங்கல்ல. ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டுங்க. ஆனா தயவு செஞ்சு எங்களை வந்து கேவலப்படுத்தாதீங்க. நான் கெஞ்சி கேட்கிறேன். ஒரு தமிழ்நாட்டு பொண்ணா கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணுக்காக ஒரு அம்மா வந்து நல்ல ஃபேமிலிங்க, தேவையே இல்லை எங்களுக்கு இது. ஆக்சுவல் கமலோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கமல்கிட்ட கூட போய் பேசலாமான்னு கூட என்ன கமல் இப்படி எல்லாம் ஆய்வு பத்தி பேசுறாங்களே. ஆனா எனக்கு அவரு கேட்டுட்டு அவரே ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும்னு நான் போகவே இல்லைம்மா. டெஃபினட்டா சேனல் தான் என்னன்னு தெரியல. இயல்பா நடக்கிற விஷயத்த இவங்க போட்டு 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 காமிச்சு ஜனங்களுக்கு ஒரு அவர்ஷனை கொண்டு வந்துடுறாங்க. அப்பதானே அவங்க பாப்பாங்க. புரியுதுங்களா? இத போட்டு போட்டு காமிக்கும் போது என்ன இருக்குன்னு பாப்பாங்க. கடைசியில் பார்த்தா உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல. காலைல எழுந்திரிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, டான்ஸ் பண்றாங்க, ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க. அது குறை சொன்னா தானே உங்களுக்கு பாப்பாங்க. திருப்பியும் ரோபோ மாதிரி நடந்துகிட்டே இருந்தாங்கன்னா என்ன அந்த ஷோல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே இல்லையா? அந்த ஷோ நீங்க இன்ட்ரெஸ்டா பாக்குறதுக்கு இந்த மாதிரி மேட்டருங்க எல்லாம் வந்தா தான் நீங்க இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க. திருப்பி என்ன அவங்க சாப்பிடுறாங்க, படுக்கிறாங்க, தூங்குறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ஷோவான்னு டக்குன்னு சொல்லிட மாட்டீங்க. ஓகே. சோ காயத்ரி மேம் பொறுத்த வரைக்கும் உங்க வீட்ல எப்படி இருப்பாங்க? ஜாலி டைப் கண்ணா, ரொம்ப ஜாலி. ஆனா பிராங்க், மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது அவளுக்கு. எல்லாமே பிராங்கா பேசுவா, பிராங்கா இருப்பா. மத்தவங்களும் அதே மாதிரி உண்மையா இருக்கணும்ன்ற மாதிரி கேரக்டர் அவளுக்கு. ரொம்ப எங்க வீட்டுல 23 வருஷமா எங்க வீட்டுல இருக்காங்க. ஒரு வேலைக்காரமா, டிரைவர் இருக்காங்க, வாட்ச்மேன் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா காயத்ரி எந்த மாதிரின்றது தெரியும். அவங்க இருக்கிற இடமே தெரியாது. சோ அவங்க அந்த அளவுக்கு பிராங்கா இருக்கிறதுனால என்னமோ இந்த பிக் பாஸ் வீட்லயும் வந்து மனசுல படுற விஷயங்களை எல்லாம் வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்க, கேட்டுறாங்க. அவளுக்கு நான் தப்பா நினைச்சுக்காதமா, அவளுக்கு நடிக்கவே தெரியாது ராஜா. நிஜமா மத்தவங்களுக்கு எப்படி நடிக்கிறது தெரியாது, காக்கா பிடிக்க தெரியாது. மத்தவங்க வந்து அவளோட கேரக்டர் புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க காய வந்து புரிஞ்சுக்கவே இல்லை யாருமே. ஆனா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே அவளுக்கு நாமினேஷனே கொடுக்கல. பாத்தீங்களா அவ உள்ள இருக்கவங்களோட எவ்வளவு அன்பா இருக்காங்கிறது நீங்க தெரியுதா உங்களுக்கு? வேற என்ன ஜூலியா இவ மட்டும் ஓவியா மட்டும் தான் கொடுத்துருக்கா. நேத்து ஷோ இப்பதான் காலையில பார்த்தேன் நானு. ஓவியா ஒண்டிதான் கொடுத்துருக்கா இல்லையா? மத்தவங்க யாருமே குடுக்கல. எல்லாரோடய எல்லாருக்கும் அப்ப அவளை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் வெளியே இருக்கவங்களுக்கு அவளை பிடிக்கலன்னா ஐ திங்க் அதுக்குன்னு ஒரு குரூப் வந்து பிஜேபியில இருக்கிறதுனால இவளை வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு போர்வை உண்டாகுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. வேற ஒண்ணு. சோ இது ஒரு கட்சி சார்ந்த எதிர்ப்பா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? டெஃபினட்டா கட்சி சார்ந்த எதிர்ப்பா இருக்கணும். பிளஸ் வந்து விஜய் டிவி வேற போட்டு 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 தள்ளுறான். அதுல வந்து என்ன செய்யறாங்க, இதுதான் நடக்குது போல இருக்கு ஜனங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் அது இருக்கிற உண்மை என்ன, நடிக்கிறாங்களா, உண்மையா ஃபேக்கா எதுவுமே தெரியும். அவங்களுக்கு புரிஞ்சுக்குள்ள தன்மை இல்ல போல இருக்கு. அதனாலதான் எழுதுறாங்க அவங்க. அதுல என்ன புரிஞ்சுக்குள்ள தன்மை இல்லாதனால எழுதுறாங்க. ஒரு பொண்ணை வந்து அது பாதிக்குமேன்ற ஒரு கவலையே இல்ல. அவங்க வீட்லயும் அம்மா, பொண்டாட்டி, புருஷன், குழந்தைங்க எல்லாம் இருக்கும், பெண் குழந்தைங்க எல்லாம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு வந்தா எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு ஒரு பொண்ணை வந்து கேவலமா எழுதலாம். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப தமிழ்நாட்டுல அதுவும் இப்படி நடக்குதுன்னு. எங்க போனாலும் வந்தாரே வார வைக்கும் தமிழ்மாங்க. ஆனா தமிழ் பொண்ணை வந்து கீழே போட்டு தள்ளுறாங்க. இல்ல அவங்க யூஸ் பண்ண ஒரு சில வார்த்தைகளுக்காக தான் அந்த மாதிரி. 1-2 வார்த்தைகளை கோவத்துல ஏங்க வீட்டுல நீங்க கோச்சுக்கவே மாட்டீங்களா? உங்க அம்மா அப்பா கிட்ட கோச்சுக்கவே மாட்டீங்களா? எப்பவுமே நீங்க வந்து சந்தோஷமாவே இருப்பீங்களா? எந்த வீட்டுல நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுல சண்டை நடக்காதா? டீப் சவுண்ட் போட்டிருக்கலாம். அது என்ன தெரியல, அவங்களுக்கு டிஆர்பி வரணும் இல்லையா? ஷோ பாக்கணும்ல. புரியுதுங்களா? அவ அந்த எதுக்கும் சொல்றதுக்கும் வந்து வையாபுரி அழறதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அதை போட்டு போட்டு இதையும் அதையும் கம்பேர் பண்ணி போட்ட உடனே அவங்க ஜனங்க நினைக்கிறாங்க இதுல ஏதோ இருக்கு. நான் சொல்றது வந்து விஜய் டிவி அவங்களுக்கு டிஆர்பி ஜனங்க வந்து 3 கோடி ஜனங்க பாக்கணுங்கிறதுக்காக அவங்க செய்யறாங்க. அத பாத்தீங்களா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவங்க சண்டை போடுறதெல்லாம் வீட்டுல எத்தனை சீரியல்ல பாக்குறீங்க? இதுல பார்த்தா என்ன உங்களுக்கு? இப்போ சப்போஸ் காயத்ரி மேம் கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா காயத்ரி மேம் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஷோ வந்து நீ கண்டினியூ பண்ணணும்னா நீ ஃபேக்கா நடிக்கணும். நீ உண்மையா இருக்க கூடாது. நீ உண்மையா இருந்தா இவங்க பாட்டு உன்னதான் பலிகாடாக்குறாங்க. அதே நீ வந்து நடிச்சீன்னா இன்னைக்கு வந்து நீதான் பெரிய ஆளு, பெரிய இது. என்னைக்குமே நடிப்புக்குதான் இதுங்கிற மாதிரி ஆயிடும். உண்மைக்கு வேலை இல்லமா அப்படின்றது சொல்லிடுவேன். சோ கடைசியா நீங்க வந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மீம் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் தயவு செஞ்சு நான் நீங்க அம்மாவா எடுத்துக்கல,
ஒரு இதா எடுத்துக்கலைன்னா கூட ஒரு ரிக்வஸ்ட் பண்றேன், அவளை பத்தி கொஞ்சம் தயவு செஞ்சு கேவலமா எழுதாதீங்க. அவள் செஞ்ச நல்லது எல்லாம் பாருங்க, அவள் செஞ்சதெல்லாம் பாருங்க, அதை பத்தி கொஞ்சம் எழுதுங்க தயவு செஞ்சு, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க எழுதுறதெல்லாம் சின்ன பசங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என் மகனா நினைச்சுக்கிறேன். ஏன்னா என் மகன் கிடையாது எனக்கு, பொண்ணுதான், 2 பொண்ணுதான். அதனாலதான் இவ்வளவு கவலையா இருக்கு எனக்கு. அதே ஒரு பையன் இருந்தா நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். அவனுக்கு என்ன பேர் வந்தாலும் ஆம்பளை, இது கேர்ள் இல்லையாமா. கண்டிப்பா.